ஒண்ணு இல்ல, சில நேரங்கள் வந்து அப்படிதான் இருக்கும், பரபரப்பா இருக்கும். அதை வந்து டென்ஷன் எடுக்க கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அவுட்டுமா. நடுவரே நடுவர் திருப்பி இருக்காது. நடுவரை அவர் சொல்றதே வந்து வெளியில யாரும் பேச வேண்டாம். பெண்கள் ஆண்கள் கபடி போட்டி. அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்களா ஆண்களா கபடி போட்டி. யாரும் விளையாடல, மாவன் மச்சான் அவர்களுக்கு வந்து பொறுமையாக கபடி போட்டி விளையாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். மண்டத்து சபை பொங்கல் 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 பொங்கல். ஜாலியா விளையாடுங்க, யாரும் நோ டென்ஷன், நோ பேசி. இந்த சுருக்கு குடிக்கிற போட்டி வந்து எப்பவுமே வந்து 7 மணிக்கு தான் நடக்கும். ஆனா இன்றைய தினம் லேட் ஆகிட்ட காரணத்தினால் மண்டல சபை வருத்தி தெரிவிக்கும் பொழுது அவங்க பேர் கொடுக்குறவங்க வந்து சுருக்கு குடிக்கிறவங்க வந்து டக்குன்னு சுருக்கு குடிக்கிறவங்க வந்து அடுத்த ரெடியாக பிடிக்கிறவங்க அடுத்த 5 நிமிடங்களில் சுருக்கு குடிக்கிற போட்டி. சீக்கிரம் வாங்க, பேரை கொடுத்து சொல்லும்படி மண்டலத்தின் சார்பாக தோன்ற பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதில் முதலாவது பேர் கொடுத்தவர் பிரகாஷ், இரண்டாவது ஒரு பேர் கொடுத்தவர் ரமேஷ் ஏழுமலையான் ஆட்டோ சர்வீஸ், மூன்றாவது முருகேஷ், நான்காவதாக குமார், ஐந்தாவதாக காமராஜ், இளையராஜா, செட்டிக்குட்டி குமார். இந்த பேர் கொடுத்த நபர்கள்லாம் வந்து சேரை போட்டு உட்காருங்க. சுட்டு குடிக்கிற போட்டியில வந்து நல்லா கெடுங்க, சுட்டு தான் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இது வந்து பெண்கள் சமுதாயம், பெண்களுக்கு உரிமை உண்டு, குடிக்கிறவங்க விருப்பம் வந்து குடிக்கலாம். அதனால என்னடா இவங்களா ஆம்பளைங்களே இப்ப பார்த்தாலும் தூக்குவியான்னு கேட்க கூடாது, வந்து குடிக்கலாம், உங்களை கட்டாயப்படுத்த மாட்டோம். இப்பொழுது வந்து பெரிய செட் கபடி போட்டி நடைபெறும் கொண்டு இருக்கிறது. மண்டபி சார்பாக நன்றி நன்றி தெரிவித்துள்ளோம். மாப்பிள்ள நான் சொல்றேன், நீங்க ஆளை மாத்தி மாத்தி விடணும். இதே வந்து பூர்வ கடையில போய் பாருங்க, அந்த ரைடுனா 3 பேர் தான் இருப்பான், கேட்சிங்கன்னா 3 பேர் தான் இருப்பான். அப்படிலாம் கிடையாது, அவங்க திறமைக்கு மேட்ச்சு. ரைட்டா, கோவப்படக்கூடாது யாரும், அவங்கவுங்க விளையாட்டு காட்டணும். இதை வந்து திறமைக்குன்னுங்கிறத விட அவங்கவுங்க மூளைக்குன்னு கபடி போட்டி. தொட்டா தூக்கிடுங்க, அவ்வளவுதான். நோட் பண்ணீங்க, நாங்க ரெஃபரி இல்ல, ரெஃபரி சொல்லுவாங்க. நான் கோச்சுக்கலாம், அப்படியா அப்படி கோவப்பட உட்காந்துட்டுமா. ஓகே, ஐயோ அடுத்தது வந்து ஆண்களா பெண்களா கபடி போட்டி. பாக்குறியா, உன்னை மாதிரி நானும் ஒரு ரசிகன், என்னைக்குமே மேட்சை ரசிக்கணும். போட்டாங்களா? பொறுமை பொறுமை பொறுமை. மண்டலத்தின் சார்பாக பொங்கலும் போட்டிக்கு முதலாவது, 6வதாக பிரபாகரன், 7வது
சுகுமார் மண்டலத்தின் சார்பாக பொங்கல். எட்டாவதாக செல்லம் மொபைல் சரவணன் அவர்களை வருகிற ஒரு இளைய தீபம் நற்பன் மண்டலத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நோட் பண்ணீங்க 1+2. எப்பா சைடு இருக்கவங்க யாரும் ஆரவாரம் பண்ணலாம், ஆனால் நடுவர் பண்ணக்கூடாது. நல்லா கேட்டீங்க, ஆரவாரம் பண்ணலாம், அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கலாம். யாரும் அவங்களுக்கு நான் காசு நானும் யாரும் இப்பா டக்குனு டைம் ஆயிடுச்சா? இப்பா அடுத்து நான் கபடி விளையாடுப்பா. கல்யாணம் ஆனவங்களுக்கான ஆண்களா பெண்களா கபடி போட்டி டைமிங் என்ன முடிச்சுடுங்க. அடுத்து ஆஃப் எடுங்க. இன்னும் ஒரு அந்த ரைட்டை முடிச்சுட்டு அடுத்து ஆஃப் எடுங்க. ஆஃப் எடுங்க. அறுபது முடிச்சிருங்க. இப்பா ரைட் அவுட் ரைட் அவுட் ரைட் அவுட் ரைட் அவுட் ரைட் அவுட் ரைட் அவுட் ரைட் அவுட். நன்றி நன்றி. மண்டலத்தின் பொங்கலோ பொங்கல். ரைட் அவுட்ப்பா ரைட் அவுட் தூக்குடுங்க. அவரை தூக்குடுங்க தூக்குடுங்க தூக்குடுங்க. தப்பு இல்லை, தூக்குடுங்க. இப்பா பாயிண்ட்ப்பா. இப்பா பொறுமையா விளையாடுங்க. கை கால் எந்த ஒரு சேதாரம் ஆகலாம பொறுமையா விளையாடுங்க. பொறுமையா போங்க. கை காலை சேதம் பண்ணிக்காதீங்க. ஏனால் இது நண்பருக்கான மேட்ச். அடுத்தபடியாக ஆண்களா பெண்களால் கபடி போட்டி. நல்லா கேட்டுங்க. கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கான கபடி போட்டி. தம்பி ஒதுக்க கூடாதியா, தப்பு. சரியா? யாராலும் ஒதுக்க கூடாது. காலை வை, ஒதுக்க கூடாது, தப்பு. தம்பி பொறுமையா போங்க. யார் ஒதுக்காதீங்க, விளையாடுங்க. ஒதுக்க கூடாது. அம்பை கட்ட சொல்லுங்க. 3 பாயிண்ட். 3 பாயிண்ட் சொல்லிட்டீங்களா? பாயிண்ட் disconnected. பொறுமை வரலைங்க. சரியா? ரைட் போயா? பொறுமை போ, ரைட் போ. எப்பா சைட்ல யாரும் பேசக்கூடாது. சரியா ஜம்ப் அடிக்கண்டி எவனாச்சும் மண்டை போட்டா வாலிபால் கபடி குழு விளையாடுறாங்க. அவங்களுக்கு பழையமையான கரகோஷங்களை சொன்னபடி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் மாம்ச நான் வெளியே போயிட மாம்ச. கணேசு தூக்கிடுறா எண்டாடுமே